நடிகர் சுருளிராஜன் வரலாறு. தமிழ் சினிமா வரலாற்றில் 1950 இருந்து NS கிருஷ்ணன், சந்திரபாபு, நாகேஷ், சுருளிராஜன், செந்தில் கவுண்டமணி, வடிவேலு, விவேக், இன்றைக்கு இருக்கிற சந்தானம், சூரி, யோகி பாபு வரையிலும் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது இல்லையா? இந்த லிஸ்ட்ல ரொம்ப தனித்துவமான காமெடி நடிகர் அப்படின்னா நடிகர் சுருளிராஜனை நம்ம சொல்லலாம். அதற்கு இவருடைய குரல் தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம்னு சொல்லலாம். இவருடைய ஆரம்ப கட்டம், இவருடைய தாய் தந்தை ரொம்ப பணக்காரர்களா இருந்திருக்காங்க. அப்படிப்பட்டவர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ரொம்ப பரம ஏழையா மாறி இருக்கிறார். அதற்கு என்ன காரணம்? அதற்கப்புறம் இவர் மதுரையில போய் அவங்க அண்ணன் வீட்டில் இருந்திருக்கிறாரு. அங்கிருந்து தன்னுடைய படிப்பை விட்டுட்டு சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் நேசித்த நாடகத்துறைக்குள்ள போயிருக்கிறாரு. நாடகத்துல நடிச்சு அதற்கப்புறம் சினிமாவுக்கு வந்ததற்கப்புறம் சினிமாவில் இவர் நடித்த எல்லா கேரக்டர்களும் மிக பிரபலமா பேசப்பட்டிருக்கிறது. ஒரு கட்டத்துல ரஜினிகாந்த் அவருடன் சேர்ந்து நடித்த எல்லா படங்களும் சூப்பர் ஹிட்டாக மாறி இருக்கிறது. இவர் ரொம்ப குறுகிய